வடிவேல் அண்ணன் வைகை புயல் அவரும் பல கெட்டப்ப போட்டு மக்களை சிரிக்க வைக்கலான்னு பார்த்தாரு. ஆனா என்னால சிரிக்க முடியல தலைவா. எனக்கு நஷ்டமாயிடுச்சு. 180 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 30 ரூபா பார்க்கிங் போட்டேன். நஷ்டத்துல தான் தலைவா போச்சு. வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குற ஒரு மூவி தான். நல்லா இருக்கு. எங்கேயுமே ஒரு போரிங் அப்படின்ற ஒரு இதுவே இல்ல. எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம சுந்தர்சி சார், நம்ம வடிவேலு சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணிருக்காங்களா? நல்லா இருக்கு. காம்போ நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இது? எல்லாமே நல்லா இருக்கு சார். எல்லாமே பக்காவா இருக்கு. எதுவும் ஒரு போரிங் அப்படிலாம் இல்ல. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபன் பண்ணலாம். ஒரு 2 hours 2.5 hours எப்படி போகுதுன்னே தெரியல. நல்லா ஜாலியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அந்த காமெடி ஃபுல்லா நல்லா இருக்கும். பார்த்துட்டு சிரிச்சுட்டு வரலாம். டைம் பார்த்து நீங்க சிரிச்சுட்டு வரலாம். அந்த அளவுக்கு இருக்கும். திருப்பி பார்க்குற அளவுக்கு இருந்திருக்காது. காமெடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது தியேட்டர்ல நல்லா இருக்கும் பாரு. இதுக்கு அதெல்லாம் அந்த சாங்லாம் வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஏதோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. சுந்தர்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா வாணி பூஜன் ஃப்ளாஷ்பேக் வருது. அது ஓகே. மற்றபடி வேற எதுவுமே படத்தில் இல்லைன்னு கேட்டால் அந்த ஃப்ளாஷ்பேக் நல்லா இருக்கு. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ப்ளஸ் எதுவுமே இல்லை. ஒன்றுமே இல்லை படத்தில். ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. இருந்தால் எதனா சொல்லலாம். நான் வந்து ஏதோ அங்கங்க சின்ன சின்ன ஒரு காமெடி அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஒரு 10-15 நிமிஷம் கூட காமெடி படத்தில் கிடையாது. அவ்வளோதான். இந்த படம் நீங்களே பார்ப்பீங்க. இன்னும் ஒரு 3 நாள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு 3 அவ்வளோதான். ஏதோதான் கெட்டப்ப போட்டு சிரிப்பு வரல. ஆனா இந்த படத்துல ஒவ்வொரு சீன், அந்த சீன் தானே என்ன சிரிக்க வச்சது, சந்தோஷப்படுத்துது. ஏன்னா அவங்க பொண்டாட்டிய கடத்திட்டு போயிடுவாங்க. 1 கோடி கேட்பாங்க. அவன் ஒரு பதில் சொல்லுவான், நான் உனக்கு 2 கோடி தரேன், என் பொண்டாட்டிய சாவ வச்சிருவாங்க. அந்த சீனுக்கு தானே அல்டிமேட்னே. ஏன்னா இப்ப காலத்துல பொண்டாட்டிங்க அவ்வளவு குடும்பம் பத்திராளுங்க நம்மள. அவளுங்களாம் அப்படி சாவடிக்கணும். அதுதான் இந்த படத்துல ஒரு சீன் அருமையா சிரிக்க வச்சா போல. அதுக்கப்புறம் எங்களை உட்கார வச்சு தூங்க வச்சா போல. அந்த ஆபரேட்டர் ரூமோட ரிமோட் கண்ட்ரோல் என்கிட்ட இருந்து நான் ஓட்டி பார்த்துருப்பேன் படத்தை. ரொம்ப லேக்னா படம் ஃபுல்லா லேக். ஏன்னா நகைச்சுவை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளால சிரிக்க முடியல. ஏன்னா நம்ம சுந்தர்சி அண்ணனுக்கு ஒரே ஒரு தான் தலை. அவர் வந்து பேய் படத்துல நடிச்சாதான் தலை நல்லா இருக்கு. இந்த போல படத்தெல்லாம் அவர் நடிக்க கூடாது தலை. அவருக்கு ஆக்ஷனே வேணாம். ஏன்னா இதுல மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு இங்கிலீஷ் போட கேமரா அவர் எடுத்துன்னு வந்தாரு. அதுல ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல தெளிவா. ஒர்க் அவுட் ஆகல. வடிவேல் அண்ணன் வைகை புயல் அவரும் பல கெட்டப்ப போட்டு மக்களை சிரிக்க வைக்கலான்னு பார்த்தாரு. ஆனா என்னால சிரிக்க முடியல தெளிவா. எனக்கு நஷ்டமாயிடுச்சு. 180 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 30 ரூபா பார்க்கிங் போட்டேன். நஷ்டத்துல தான் தெளிவா போச்சு. ஒரு ஓடி போயிட்டு இருப்பாரு. ஒரு லாங் ஷாட் இருக்கும். லிப்சிங் அதை நம்ம பொறுமையா கவனிச்சோன்னா நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து லிப்சிங்ல பண்ணேன்னு. பட் அது ஓவராலா பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு பெருசாலாம் தெரியாது. ஏதோ நம்ம அதை ரசிச்சு போயிடும். இவர் அவ்வளவு க்ளோஸ் ஸ்ட்ரைட் அப்ல வந்து அந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்துல வந்து நிறைய மிஸ்டேக். ஏஜ் ஆனா நிறைய ரியாக்ஷன்ஸ் ரொம்ப லேட்டா கொடுக்குறாரு. டைமிங் டோட்டலா மிஸ். ஒரு ரியாக்ஷன் இப்படி பண்றது, இப்படி ஒரு ஸ்லோவா பண்ணும்போது அந்த டைமிங் காமெடி எல்லாமே வந்து டோட்டலா அந்த படத்துல வந்து மிஸ் ஆகுது. படத்துல ஸ்டோரி வந்து பெரிய லெவல்ல ஸ்டோரி இல்லை. ஒரு ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு சுமாரான ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியில வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாதது வந்து படத்துல ஒரு பெரிய மைனஸ். அதே மாதிரி இந்த நிறைய காமெடிஸ் ஒரு சில பேர் இருந்தாலும் மற்ற படங்கள்ல வந்து ரொம்ப ஒரு கலகலப்பா இருக்குமே, அந்த ஒரு இது இந்த படத்துல ரொம்ப மிஸ் ஆகுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஓவரா வச்சு அது கொஞ்சம் ரொம்ப அந்த ஸ்டோரியுமே வந்து எல்லாமே கொஞ்சம் பழைய ஸ்டோரியா இருக்கு. ஸ்டோரியும் பழசு, காமெடியும் ரொம்ப நிறைய காமெடிஸ் வந்து ரிப்பீட்டட் காமெடிஸ் தான். அவர் ஏற்கனவே வடிவேல் பண்ண காமெடிஸை நிறைய வந்து ரிப்பீட்டு. நம்ம மீம்ஸ்ல ஒரு பழைய காமெடி பார்த்து ரசிக்கிறோம்ல, அதே காமெடி திரும்ப அவர் பண்றாரு. அவர் பழைய டைமிங்ல பண்ண முடியாம ஒரு லேட் டைமிங்ல பண்ணது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மனசு. செகண்ட் ஹாஃப் ஆனா படம் ஒரு ஆவரேஜ் தான் சொல்லலாம். லேடி கேட் தாங்க தரவா சூப்பரா இருக்குங்க. தரமா இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு அந்த சீக்வன்ஸ். சூப்பரா இருக்கும் அவர் பண்ணிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ போரா இருக்கு அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் டிராக் பண்ணிருக்காங்க. ஆனா போர்னு சொல்ல முடியாது. சர தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகா இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து சரன்னு போயிடும் எல்லா சீக்வன்ஸுமே. அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு. ஆனா சுந்தர்சியை விட வடிவேல் தான் ஒரு லெவல் அதிகமாவே பண்ணிருக்காரு. பக்காவா பண்ணிட்டாரு. நல்லா இருந்தது. படத்துக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணல. நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அவங்க டீச்சரா வராங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒருத்தங்களை ஏமாத்தி காசு அடிச்சிருவாங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி காசு அடிக்கிறாங்கன்றதான் படத்தோட ஸ்டோரி. அதில் சின்ன ட்விஸ்ட் அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி அங்கங்க வரும். செகண்ட் ஹாஃப் த்ரூ அவுட்டா காமெடி மட்டும் தான் இருக்கு. நல்லா இருந்தா நான் ஏத்தல அழுகுறேன் சொல்லு. நல்லா இருந்தா நான் அழுகுறேன். இந்த படத்தை பார்த்து நான் சிரிக்கணும்.
அடுத்த வாட்டி பார்க்கணும். ஏதோ சம்மருக்கு இந்த அடிக்கும் வெயிலுக்கு ஏசியில உட்காந்து படத்தை பார்த்துட்டு போலாம். கேண்டீன்ல பாப்கார்ன் கூட சாப்பிட முடியல, ரேட் அதிகமாகுது. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் தல, திடீர்னு பொண்டாட்டி கோசம் வந்தாங்க. ஒரு பொண்ணு செத்து போச்சு தல, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு செத்து போச்சு. அதோட கண்டென்ட் அப்படியே மூடிட்டாங்க தல. நான் கூட ஏதோ படிக்கிற பொண்ணு செத்து போச்சே, அதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களே நினைச்சேன். பார்த்தா அந்த கதை அந்த புக்காடி சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது பொண்டாட்டிக்கு வந்தாங்க. பொண்டாட்டியை சாக வச்சாங்க. சரி, அதை பத்தி சொல்லாம பார்த்தா பணத்தை திருடுறாங்க. என்னத்தை தான் சொல்லுறான்னு கட்சி வரைக்கும் புரியல தல. ஒரே புரியாத புதிராவே இருக்கு தலைவா. ஆனா நான் இவ்வளவு நேரம் பேசுவேன், நீங்க என்னமா பண்ணீங்க? 2 நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டீங்க. அதுவே எனக்கு ஒரு கஷ்டமாகுது தலைவா. அந்த பையன் சின்ன பையன் 12th ஸ்டாண்டர்ட் பையன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கதை. நான் சொல்றது புரியுதா? அங்க ஒரு கதை சொல்றாரு. இது நம்புற மாதிரி இல்லை, நம்ப கூட மேலே இருந்தாலும் சொல்றேன், கெட்டவனா கூட இருந்தெல்லாம் மணி இல்லாம வாழ முடியாதுன்னு இந்த அர்த்தம் தான் அந்த படம். மற்றபடி வேற எந்த அர்த்தமும் கிடையாது. பிளாக் மணி. எனக்கு நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். நான் கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டா வந்து படம் பார்த்தேன். நான் அரசந்திர சந்தான பாரதி அவங்க பேத்தி ஸ்கூல்ல அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ற நேரத்தில் நான் உள்ள என்ட்ரானேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கின லைன் எடுத்தேன். ஒரு ஸ்கூலுடைய சப்ஜெக்ட் தான் எடுக்கிறாரு சுந்தர்சி, நல்ல விஷயம் தான் எடுத்துக்கிறாரு. இது மாதிரி எடுத்தது கிடையாது அவரு. ஒரு அரசு ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா பசங்களுக்கு ஷூ வாங்கி கொடுக்குறது, காலில் முள்ளுக்கு பார்த்துலாம் ஸ்பான்சர் பண்றாங்க. நான் நினைச்சேன் அழகா கொண்டு போற. ஒருவேளை இந்த பசங்கள்ல இருந்து கித்னா பை வருதா, இந்த பெண்கள்ல இருந்து அந்த கேமரா பாத்ரூம்ல செட் பண்ணி இந்த பையன் மொபைல்ல பாக்குறதா, இப்படிதான் நான் கதை நினைச்சேங்க. இன்ட்ரோல் மேலதான் எனக்கு ஏன்டா வந்தனோன்னு தெரியல. பணத்தை காட்டியா ஒரு படத்தை எடுக்கிறது, கொள்ளை அடிக்கிறத காட்டியா ஒரு படம் எடுக்கிறது. படம் கேங்கஸ் உண்மையிலே சொல்றேன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன். மதராஜ ராஜா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் உட்காந்தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது கேடிவில படம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் உட்காந்தா. அவங்க பார்த்தா கலக்கி நம்மளை 2-3 தடவை 4-5 தடவை கூட பார்க்க வச்சிட்டானுங்க. சரி, இது பாத்தீங்கன்னா கேங்கர்ஸ் ஒரு பெரிய ட்ரூப் இருக்குது, ஒரு பெரிய கோம்போ எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம்னா, எனக்கு தெரிய டைமிங் ஒர்க் அவுட் ஆகாம, காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. வழக்கம் போல பேட்டர்ன்ல இருந்து மாறி வேற மாதிரி ட்ரை பண்ணி சுந்தர்சி சார் பயங்கரமா மொக்கப்பட்டாருன்னு சொல்ல முடியும். உட்காரவே முடியல, தூக்கமா வருது. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். வடிவேல் சாருடைய டைமிங் மிஸ் ஆனது ஒருவேளை ஏஜ் ஃபேக்டர் காரணமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. இவரும் பார்த்தா பாடி லாங்குவேஜ் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, வின்னர்ல பண்ற எல்லா மூமெண்ட்ஸும் பண்றாரு. அதே மாதிரி கோடு வச்சு மீச வச்சுட்டு. ஸோ அதெல்லாம் இப்போ இல்லைங்க, மாறி போச்சு. 2025 நம்ம அப்டேட் ஆகாம இன்னும் நீங்க பென்சில்ல கோடு போட்டுட்டு இதாண்டா காமெடின்னு வந்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க? பேசாம மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போறதுதான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை சுத்தமா ஃபீல் பண்ணல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பிலோ எக்ஸ்பெக்டேஷன் மூவின்னு தான் சொல்ல முடியும். வழக்கம் போல கலர்ஃபுல் பயங்கரமான ஒரு காமெடி செம்ம இது எல்லாமே பண்ணி நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைநகரம் ரேஞ்சுக்காக கொண்டு போயிருந்தா கூட படம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பக்கத்துல கூட ரீச் ஆக போகாது, ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் சுந்தர்சியோட ஒரு 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 முக்க படம் கூட ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும். இது அது கூட இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த காமெடிக்கான படம் அப்படின்றதுக்காக சொன்னா காமெடி கிடையாது. அதுக்கு ஏன் ஸ்கூல்ல சீரியஸா கொண்டு போனேன்? என்ன ஏன் ஸ்கூல்ல சீரியஸா ஆயிட்டுமே ஒரு பொண்ணு காணாம போயிட்டு அது சூளையில வச்சு கொளுத்துறாங்க, என்ன சீரியஸா கொண்டு போனியா இல்லையா? அப்ப நான் யார் பக்கம் பேசுவேன்? பெண்கள் பக்கம் தான் நான் பேச ஆகணும். சமுதாயத்துல அது உணர்ச்சி தானே எனக்கு வரும். ஸ்கூல்ல இது மாதிரி கேங்ஸ்னா என்ன? கடைசி டைட்டிலுக்கும் படத்துக்கும் முன்னாடி இருக்கிற படத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு தான் அது பொருந்தம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பொருந்தாதுங்க. ஒரு ஸ்கூலை காமிச்சு ஒரு பிடி மாஸ்டரை காமிச்சு கட்சியில பார்த்து அந்த பொண்ணு வர செத்தே போகுது, அந்த வாட்சியை வச்சு அந்த காதலி கண்டுபிடிக்கிறா. அந்த கதையை அப்படியே நிறுத்திட்டு அது யார் காரணம்னு கண்டுபிடிச்சுதான் படம் இன்னும் வெற்றி படங்க. இது பிளாக் மணியை காமிச்சு 5 பேருக்கு ஃப்ரிட்ஜில் பணத்தை அனுப்புறதும், இவரு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்றதுக்கு நான் கூட தான் சேரலாம் போல் தெரியுது அந்த கேங்ஸ்ல. இந்த படம் யாருக்கு பிடிக்கும்? ஃபேமிலி படம் யாருக்கு பிடிக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாப்பு ஸ்கூல் பசங்களுக்கு பிடிக்கும், செகண்ட் ஹாப்பு பிளாக் மணி வச்சிருக்கவங்களுக்கு பிடிக்கும். படம் ஃபுல்லா வர்றது பார்த்தீங்கன்னா கேத்ரின் த்ரேஷா வர்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல வர்றது பார்த்தீங்கன்னா வாணி போஜன். அவங்களுடைய கேரக்டரும் அந்த மெனக்கடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு நல்ல தமிழ் பொண்ணு, அவ்வளோ அழகு, அவ்வளோ பியூட்டி. பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. எங்க இருந்து எங்கே அந்த பொண்ணு நிற்கிதுன்னு சொல்லும்போது, ரெண்டாவது நடிப்புனாலதான் வந்ததுங்கிறத நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஒரு காமன் நேரம் போர்ஷன் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். அதை தவிர வேற ஆறுதல் பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக் டைரக்டர் சத்யா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல, அருமையா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே எப்போதும்ல மிஸ் ஆன அந்த சத்யா சார் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மிஸ் ஆன சத்யா இதுல நம்ம பார்க்கலாம். ஒருவேளை மதராஜ ராஜா விஜயனி சார் பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாரு, நம்ம ட்ரை பண்ணுவோம்னு நினைச்சு மெனக்கட்டு இருக்காங்க. நல்ல லைவ் மியூசிக்லாம் போட்டுட்டு
அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு அருமையான தியேட்டர்ல பார்க்கும்போது அதை நான் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். படம் நல்லாவே இருக்கு. வடிவேல் சார் சுந்தர்சி காம்போ வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். படம் எக்ஸலண்டாக இருக்கு. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். தலைநகரம், அப்புறம் வந்து வின்னர்ஸ், இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட காம்போவில் சூப்பராக இருக்கும் படம். தலைநகரம் அவரோட டைரக்ஷனில் இல்லைனாலும் அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ வந்து வின்னர்ஸில் வந்து சுந்தர்சி டைரக்ஷன், வடிவேலோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்பை மீறி படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. நிறைய சீன் வந்து நல்லா சிரிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஆக்ஷனும் வந்து சுந்தர்சி நல்லா பண்ணிக்கிறாரு. நம்மளுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே மாதிரி வடிவேல் வந்து ஒரு சீனில் வந்து லென்த் டைலாக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருப்பாரு. ரொம்ப லென்த்தாக பேசுவார் அந்த டைலாக்கு. ஸோ அந்த டைலாக்லாம் வந்து இந்த வயசுலேயும் இவ்வளோ காலம் கேப் விட்டு திரும்ப கம்பேக் கொடுத்து அதெல்லாம் பேசுகிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சின்ன டைலாக்னா கூட சினிமாவில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டர் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. ஸோ அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு லென்த் டைலாக் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே மாதிரி நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சீனாக யூகிச்சிட்டே வந்தேன். இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது, இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது, நான் யூகிச்சிட்டே வந்தேன். ஆனால் கிளைமேக்ஸில் நான் யூகிச்சது எதுவுமே சரி கிடையாது, எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சுந்தர்சி வந்து என்னை வந்து அசத்திட்டாரு. இந்த படத்துல என்னன்னு கேட்டா காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. பயங்கரமா ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஒர்க் அவுட். மினுஷ்காந்த், பக்ஸ், இவரு, அடுத்து வந்து என்ன ஒரு ஒரு பெரிய கேங்கே இருக்குது. எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது ஏன்னு எனக்கு சரியா தொல்லை. ரொம்ப திணிக்கிறாங்க. காமெடி படம் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப திணிச்ச மாதிரியா இருக்கு. கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு கண்டென்ட்டை வீட்டை கொண்டு போயிட்டு அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸ் தான். ஒரு 100 கோடி வந்து படத்தை வந்து கண்டென்ட்டை வேற தூக்கிட்டு போறாங்க. எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட சுத்தி கதை. இதை தழுவியே நிறைய பண்ணலாம். எனக்கு என்னமோ தெரியல, அந்த மதகத ராஜால வந்து அந்த லாரி மேல மனோபலா சார் போகும்போது ஒரு வேகத்தடை இப்படி ஆடி லைட்டா இப்படி திரும்புவார். அந்த லுக்கு, அந்த ஒரு லுக்கு கூட இந்த 2.5 மணி நேரம் படத்துல இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது வேற, இது வேற. கண்டிப்பா வராது. ஏன்னா உங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகணும். நீங்க வடிவேல பாக்குறதுக்கு வர கூட்டமா இருந்தா தியேட்டர் வந்து தெரிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனா வந்து தர லோக்கலா வந்து இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ ஒருவேளை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து தர லோக்கல இறங்கும் போது சந்தேகம் வேற வந்துச்சு. அந்த சந்தேகத்தை வந்து ஃபில் பண்ணதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். கேரக்டர் பண்றதே இனிமேல் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு டைமிங் ஒர்க் அவுட் ஆகல. கண்டிப்பா பண்ண வேணாம். சத்தியமா பண்ணாதீங்க. இந்த தடவை நீங்க உங்களால 3 தடவை பாருங்க, நீங்களே வெறுத்து ஓடிடுவீங்க. நான் பண்ணவே மாட்டேன் சொல்லி வடிவேல் சார் தான் சொல்றேன். சுந்தர்சி சார் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? இன்னும் ஏன் பிடிச்சி கட்டிட்டு வடிவேல் சாரையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன்னு தெரில. நீங்க படம் பார்த்தீங்கன்னா நீங்க மதகத ராஜா மாதிரி இது ஒரு 15 வருஷம் கழிச்சா விட்டுருக்கலாம் நீங்க. ஏன்னா வேற கிளாஸ் பீப்புள் வந்து உருவாயிருப்பானுங்க. ஸோ அவனுக்கு வேணா இந்த காமெடி பிடிச்சிருக்கும். ரியலி டிசப்பாயிண்டட். ஸோ வந்து அவர் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, மேஜிக் தான் படத்தில் அப்படிங்கிற மாதிரி அந்த மேஜிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே மாதிரி வடிவேல் சார் வந்து ஒரு பாட்டி கட்ட பொண்ணு நடிச்சு கிளைமேக்ஸ் நடிச்சிருப்பாரு. அவரும் இன்னொருத்தர் பெருமாள்னு ஒரு ஆக்டரு. 2 பேரோட இதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. 2 பேரும் சூப்பராகவும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த தேட்டர் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாச சீனும் இதில் கிடையாது. ஸோ எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்டாக இருக்குது. நல்லாவே கேமரா ஒர்க் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே எக்ஸலண்டாக இருக்குது. பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐட்டம் சாங் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்தது. மற்ற எந்த பாட்டும் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. லேகுன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஃப்ளாஷ்பேக் சீனும் சுந்தர்சி சொல்லுவார். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் லேகாக பட்டுச்சு. பட் ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனும் இந்த படத்துக்கு தேவை தான். அதை அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ வந்து படம் வந்து நல்லா இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த சம்மருக்கு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ படம் நல்லா இருக்குது. சுந்தர்சி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஏமாற்றம் கொடுக்கல, நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கு.